ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம போன வீடியோவில் எப்படி ஒரு நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு செயலை எப்படி சொல்றதுன்ட்டு சில ஆளை குறிக்கும் சொற்களை வச்சு கற்றுக்கிட்டோம். இப்போ இன்னும் சில ஆளை குறிக்கும் சொற்கள் இருக்கு. அது வரும்போது என்ன பண்றது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இதில் வந்து நம்ம ஹி, ஷி, இட், திஸ், தட், தீஸ், தோஸ் இந்த மாதிரியான வார்த்தைகளுக்கு எப்படி வருது அப்படின்னு பார்ப்போம். He is sleeping. She is writing. It is eating. Those dogs are sleeping. That cat is walking. That aunt is reading. These uncles are running. Those aunts are talking. She is studying. இப்போ இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு என்ன அர்த்தம் புரிஞ்சுது? எல்லாமே உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச வார்த்தைகள் தான். ஒரே ஒரு விஷயம், ஒரு சேஞ்ச் மட்டும் ஒன்று சொல்றேன், கவனிச்சுக்கணும். அதை மட்டும் இப்போ நம்ம முன்னாடி என்ன சொல்லி கொடுத்தோம் அப்படின்னாக்கா, தட் அப்படின்னா அது அப்படின்னு சொன்னோம். அதே போல தட்னா அது. ஓகே, இப்போ வந்து இதுல வந்து அந்த அப்படின்ற அர்த்தமும் வரும். இப்போ நீங்க இதுலயே பாத்தீங்கன்னா முன்னாடி தட்டுல நம்ம இங்க அதுதான் கொடுத்துருக்கோம். பட் இந்த இடத்துல தட்டுக்கு அந்த அப்படின்ற அர்த்தம் வரும். அதே போல திஸ் அப்படிங்கிறதுக்கு இந்த அப்படின்னு அர்த்தம். அதே போல தீஸ் அப்படின்னா இந்த, அதாவது அது இதுன்னு மட்டும் தான் முன்னாடி கத்துருக்கோம். பட் இப்போ அந்த இந்த அப்படின்ற மாதிரி அர்த்தம் வரும். இப்போ என்ன பண்ணுங்க, உங்களுக்கு என்ன புரிஞ்சுது இல்லை அப்படின்னு ஒரு தடவை இப்போ வீடியோ பாஸ் பண்ணி நீங்கள் தமிழில் சொல்லி பார்த்துக்கீங்க உங்களுக்கு என்ன புரிஞ்சுதுன்ட்டு. அப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணீங்கன்னா நான் தமிழில் என்ன அர்த்தம் சொல்கிறேன். ஓகே, இப்போ அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்கிறேன். அவன் தூங்கிக் கொண்டு இருக்கிறான். அவள் எழுதி கொண்டு இருக்கிறாள். அது சாப்பிட்டு கொண்டு இருக்கிறது. அதாவது நம்ம வந்து யூஸ்வலாக மிருகங்களுக்கெல்லாம் அதுக்கெல்லாம் வந்து நம்ம இட்டுன்ற வார்த்தை தான் யூஸ் பண்ணுவோம். ஹீ ஷி யூஸ் பண்ண மாட்டோம். மிருகத்துக்குலாம் இட்டுன்னு யூஸ் பண்ணுவோம். அதனால இப்போ ஒரு நாயோ பூனையோ சாப்பிட்டுட்டு இருந்துச்சுன்னா இட் ஈஸ் ஈட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை இட் ஈஸ் ரன்னிங். தோஸ் டாக்ஸ் ஆர் ஸ்லீப்பிங். அந்த நாய்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறது, ஆர் தூங்கிக் கொண்டிருக்கிறது. முன்னாடி தோஸ் என்ன சொன்னாக்க அதுன்ற அர்த்தத்துல சொன்னோம். தோஸ் சேர்ஸ் அப்படின்னாக்க அவைகள் சேர்கள், நாற்காலிகள் சொன்னோம். இப்போ தோஸ் டாக்ஸ் ஆர் ஸ்லீப்பிங்னு சொல்லும்போது அந்த நாய்கள் தூங்கிக் கொண்டிருக்கின்றன, அந்த அப்படின்றதுக்கும் தோஸ் யூஸ் ஆகும். தட் அந்த அந்த பூனை நடக்கிறது. அந்த அத்தை படித்துக் கொண்டிருக்கிறாள். இந்த மாமாக்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த அத்தைகள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவள் படித்துக் கொண்டு இருக்கிறாள். இப்போ ஏதாவது இதுல டிஃப்ரெண்டா பாத்தீங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க நமக்கு அதே நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். இப்போ ஹி, ஷி, இட்டு, தட்டு, திஸ் இது எல்லாத்துக்குமே ஈஸ்ன்றது வரும். பார்த்தீங்கன்னாக்கா தட் கேட் ஈஸ். நம்ம தட் இஸ் கேட் வாக்கிங் சொல்ல மாட்டோம். தட் கேட் இஸ் வாக்கிங். தட்டுங்கிறது ஏதோ இன்னொரு ஒரு பொருளை குறிக்கிறது. அதோட நம்ம இப்போ ஒரு கேட்டும் வருதுனால நம்ம யூஸ்வலாக இங்கிலீஷ்ல எப்படி பேசுவோம்னாக்கா தட் இஸ் கேட் வாக்கிங் சொல்ல மாட்டோம். தட் கேட், இது ரெண்டும் சேர்ந்து தான் ஒரு ஒரு உயிருள்ள பொருளையோ இல்லை உயிரற்ற பொருளையோ ஏதோ ஒரு பொருளை குறிக்கிறது. இது ரெண்டும் சேர்ந்து தான். அதனால அந்த ஈஸ்ங்கிறது அதுக்கு அப்புறம் தான் போடணும். இங்க ஷீ ஈஸ் ரைட்டிங்னு சொல்றோம் இல்லையா, அதே போல தட் கேட் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் ஈஸ் போடணும். ஸோ இந்த நான் பேசினதையே திருப்பி பல தரம் கேளுங்க. கேட்க தான் நான் ஒவ்வொரு வீடியோ சொல்றது போல திருப்பி 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 கேட்க தான் அது எப்படி பேசுறது அப்படிங்கிறது மனசு ஈஸியாக பண்ணும். ஓகேவா?